என்னோட நேம் தேவிகா ஸ்ரீங்னா. நான் கவுந்தப்படியில தான் இருக்கேன். ராகுல் வந்து என்னோட இன்ஸ்டா ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட்டு. அவர் வந்து அவருக்கு லவ் ஃபெயிலியர் ஆனது ஏ டு இசட் எல்லாமே தெரியும். நல்லா ஷேர் பண்ணி பேசி பழகுன ஃப்ரெண்டு தான் நாங்க. அவரு ஒரு கட்டத்துல அவங்க அம்மா எனக்கு இன்ட்ரோ பண்ணி குடுத்தாங்க. அவங்களோட பிரச்சனையெல்லாம் என்ட்ட சொல்லும்போது, "ஒண்ணும் இல்லம்மா சரியாயிரும்னு" சொல்லி ஆதரவு குடுத்த ஒரு பொண்ணு தான் நானு. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆனதுலருந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து ஃபுல் டீட்டெயில் மேரேஜ் ஆகி 6 மந்த் நான் பொழச்சேன் அப்படின்றதெல்லாம் என்கிட்ட சொல்ல கிடையாது. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொன்றா தெரிய வந்துச்சு. கோயம்புத்தூர்ல தான் அந்த பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு பேர் பிரீத்தி. அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 6 மந்த் வாழ்ந்திருக்காங்க. அது ஒரு பக்கம் விசாரிக்கும்போது அவங்க அம்மா டார்ச்சர் பண்ணதுனால மட்டும்தான் அந்த பொண்ணும் போயிடுச்சு. அவரே சொல்லியிருக்காரு. இதனால தான் அவ போயிட்டா, என்னை விட்டு போயிட்டா அப்படின்லாம் சொன்னாங்க. நான் இருந்துட்டு விடுப்பா ஒன்றும் இல்லை, நல்லா இருந்தோங்கண்ணா. ஆனால் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். எங்களை மாதிரி யாராலையும் வாழ முடியாது. மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு வீட்டில் மறைக்க சொன்னாங்க. சரி போ கல்யாணமே பண்ணிட்டோம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் அக்செப்ட் பண்ணிட்டு எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்ந்தேன். நான் எங்கள் மாமியார் 1 வருஷம் அங்கே இருக்கும்போது அதுக்கடுத்து வேண்டாம் நீங்கள் வேற பக்கம் போயிருங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் கூட்டிட்டு தானே போனேன். 1 வருஷம் 3 மாசம் எங்க மாமியார் வீட்டில் வாழ்ந்திருக்கேன் நானு. 3 மாசம் அளவில் இங்கே லாஸ்ட் 3 மாசம் வளைக்கரை வீதி, ஈரோடு வளைக்கரை வீதியில தான் நான் இருந்தேன். நானும் அவரும் அங்க வந்துமே சந்தோஷமா தான் இருந்தோம். இந்த குடிப்பழக்கத்துக்கு எப்படி அடிமையானாருன்னா, என் மாமியார் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே அவர் சம்பாரிச்சுட்டு வந்தாருன்னா, உனக்கு உடம்பு சலுப்பா இருக்கான்னு சரி கேட்கும் போதெல்லாம், சரி ராகுல் வாங்கிக்கோ, சரி குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து காசு கொடுத்து வீட்லயே வாங்கிட்டு வந்து குடிக்க வச்சு பழகுனது தான் இந்த பழக்கம். அது ரொம்ப காலப்போக்கில் அதிகமாயிருச்சு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நான் சொன்னேன், "மா இது லைஃப்ல செட் ஆகாதுமா, இப்படி குடிச்சு பழகாதீங்க" அப்படின்னு சொன்னதுக்கு, அப்ப நான் பழகுறேன்னு மொத சண்டை என் மாமியாருக்கு எனக்கு இதனால தான் வந்துச்சு. ஒரு கட்டத்துல இது ரொம்ப அதிகமாகுச்சு. என் மாமியார் வீட்டில் இருக்கும்போது ரொம்ப அதிகமாச்சு. என் மாமியாரையும் மீறி கேள்வி கேட்கும்போது அவங்களையும் போட்டு சித்திரவதை பண்ணாரு, என்னையும் அடிச்சாரு. அது எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்ந்தேன்னா ஒரு கட்டத்துல சொல்லவும் தான் நான் இங்கே வந்தேன். அது இப்போ இருக்க அதிகமாகி ரொம்ப ப்ரெஷர் ஆக ஆரம்பிச்சு, ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு இருந்ததுன்னா இப்போ பொங்கலுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையே ஆச்சு. நல்லாதான் இருந்தோம்னா நான் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ராகுலுக்கு முதல் திருமணம் எப்ப நடந்துச்சுமா? அண்ணா அது தெரியாதுண்ணா. ஆனா கூடுதர கோவில்ல தான் ஆச்சு. பவானி கூடுதர கோவில்ல தான் மேரேஜ் ஆச்சு அவருக்கு. அந்த பொண்ணு பிரிஞ்சு போய் எவ்வளவு நாள் ஆயிருக்கு? அவங்க இப்போ போய் இயர்ஸ் வைஸ் இருக்காண்ணா. 6 மந்த் வாழ்ந்திருக்காங்கண்ணா. உங்க மேரேஜ் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சுமா? எனக்கு 1.5 வருஷம் ஆகுதுங்கண்ணா. அவருக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுதான் மேரேஜ் பண்ணியாமா, இல்ல மேரேஜுக்கு அப்புறம் இன்னும் நீங்க மேரேஜ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தெரிஞ்சது? மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தெரிஞ்சதுங்கண்ணா. அதுக்கு முன்னாடி அவருக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆனது தெரியாதுங்கண்ணா. அப்ப அவருக்கு ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்கியிருந்தாரா? அப்படி எல்லாம் எதுவும் தெரியும்? ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்கிட்டாங்கண்ணா. ஷீட் முதற்கொண்டு காமிச்சாங்க என்கிட்ட. அதுக்கப்புறம் ஆக்சுவலா ராகுல் இந்த யூடியூப் தவிர வேற என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரு? அண்ணா அவரு ஒரு கம்பெனிக்கு போயிட்டு இருந்தாரு. அதாவது வெளிநாட்டுல இருந்து வர போட்டோஸ்லாம் எடிட் பண்ற போட்டோ எடிட்டரா இருந்தாருங்கண்ணா. பள்ளிப்பாளையத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இப்ப அவங்க அம்மானாலேயே பிரச்சனை வந்து தேவையில்லாம ஓனருக்குலாம் ஃபோன் பண்ணி பேசி ப்ராப்ளம் வந்ததுனால இப்போ அவர் அந்த ஒர்க்கை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஃபுல்லா ஷூட்லயே இறங்கிட்டாரு. வீடியோ பண்ணி ப்ரொமோட் பண்ணி எடுத்துக்கலாம், ஸ்டோரி போட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லி வீட்ல இருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நாங்க தனியா போனதுக்கு அப்புறம் எல்லாமே நான் தான் அப்படின்றதுனால டான்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்காக டான்ஸ் கிளாஸ் செக்மேட்டுன்னு சொல்லி ஒரு டான்ஸ் கிளாஸ்க்கு இருக்க போயிருந்தாரு. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போய் கிளாஸ் இருக்க போனாரு. இப்போ லாஸ்ட் டைம் கள்ளக்குறிச்சி கூட ஒரு 10 நாள் போய் அங்கே தான் இருந்தாரு. அப்பயும் வீட்டில் தான் இருந்தேங்கண்ணா. அந்த அவர் கள்ளக்குறிச்சியில் இருக்காருன்றதுனால மட்டும்தான் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு லாஸ்ட்டு அந்த ஒரு நாள் வந்தேன். இது நாள் வரைக்கும் அம்மா வீட்டுக்கு வந்து ஸ்டே ஆனது கிடையாது நான். இப்போ என்னவா பிரச்சனை? மேரேஜ் இப்போ அவர் இறந்ததுக்கு பின்னாடி ஏதோ பிரச்சனை சொல்லிட்டு வாங்க. என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணா. நல்லா தானே இருக்கும். அவர் குடிப்பழக்கத்துக்கு ஆரம்பத்துல இருந்து அடிமையாக்குறதுனால ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாருண்ணா. குடிச்சு அவரு மேலேயே கோவப்படுறது, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, அந்த மாதிரி கோவப்பட்டதுனாலதான் இந்த பிரச்சனையே. ஆனா நான் வந்து இங்க அம்மா வீட்டுல தான் இருந்தேன். அவர் என்னைய பார்க்க வரேன்னு சொல்லி கூட வந்து பார்த்துட்டு தான் போனாரு. லாஸ்ட் டைம் சண்டை போடவும் சரிப்பா நான் இங்க இருக்கேன். திங்கட்கிழமை அடுத்த நாள் மாலை போடுறதா இருந்துச்சுங்கண்ணா. அவர் மாலை போடுறேன்னு சொல்லியிருந்தாரு. சரிப்பா நீ சண்டை போடாத, நீ மாலை போட்டு அம்மா வீட்டுக்கு வா, அம்மாவை கூட்டு வா, பேசிக்கலாம், நீ குடிக்காதன்னு சொல்லிட்டு வந்தேன். வர வழியில இப்படி ஆயிடுச்சு. அவங்க அப்பாட்ட கூட லாஸ்டா பேசினாங்க. பேசினதுக்கு அவங்க அப்பா கூட எங்க மாமனார் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டுங்கண்ணா. நான் என்ன சொன்னாலும் உடுத்தங்கமையில ஒன்னாகாது, பாத்துக்கலாம், சரியாயிரும்னு சொல்லி ஒரு பிரச்சனையும் இன்னைக்கு நடக்குதுன்னா அந்த நாள் நைட்டே ஃபோன் பண்ணி புலம்புவேன். மாமா இப்படி ஆயிடுச்சு, மாமான்னு கூட கூப்பிட மாட்டேன், அதிகமா டாடி பான்னு தான் கூப்பிடுவேன். இப்படி ஆயிடுச்சுங்கப்பா, என்ன பண்ணட்டும் நானு, என்னை இப்படி போட்டு படுத்துறானே, சொல் பேச்சு கேட்கறானே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவேன். சரியாயிருண்டா என்ன மாதிரி யாரும் பாத்துக்க முடியாது 2 பேருமே சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப எல்லாமே என்னை கை விட்டுட்டாங்க. எல்லாருமே விளக்கிட்டாங்க. அவர் இறந்தது கூட பக்கத்துல நெருங்க விட மாட்டேங்கிறாங்க. எங்க மாமி அத்தனை வார்த்தை பேசுறாங்கண்ணா. நான் அவ்வளவு பாத்துக்கிட்டேண்ணா. நானும் அவள் இந்த மாதிரி இருந்தது இல்லைண்ணா.
நானா அவருக்கு ரொம்ப இஷ்டம்னா உண்மையாலுமே. எங்க போனாலும் மூன்னு சொல்லிட்டே இருப்பானா, என் கூடவே வருவானா. இப்ப இறந்ததுக்கு அப்புறம் உன்னை பாக்குறதுக்கு கூட விடலன்னு சொன்னாங்க. என்ன பிரச்சனை அண்ணா நாங்க எரிச்சிடலாம்னு சொன்னோம்னா, அவரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாரு, அப்படியே வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி எரிச்சிடலான்னு தானே சொன்னேன். எங்க மாமனாருக்கு அதுதானே விருப்பம். ஆனா எங்க மாமியார் வந்து அவங்களோட தாட் படி அவங்க வந்து எரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல சீர் சடங்கு பண்ணா நான் தான் ஒய்ஃப்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரும்னு சொல்லி அது வேண்டாம்னு சொல்லி அல்லமீன் தர்கால வச்சு பண்றேன்ட்டு போயிட்டாங்க. அங்க பண்ணதுனால அழுகக்கூடாது, தொட்டு கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் போட்டு ஒரு ஓரமா நிக்க வச்சு நிறைய வார்த்தை பேசிட்டாங்கண்ணா. என்ன பண்றதுன்னு தெரியாம அதே இடத்துல தானே கல் நெஞ்ச மாட்டு நின்னுட்டு கிடந்தேன். கடைசியா என் பக்கம் எல்லாம் திருப்பி எல்லாத்துக்கும் தெரியும்னா நாங்க 2 பேரும் எப்படி இருந்தோம் அப்படின்றது. பசங்கள்ல இருந்து எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அதாவது மருமகள்னு உங்க மாமியார் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களா இல்ல வெளிப்படுத்திக்க மாட்டேங்கிறாங்களா? வெளிப்படுத்திக்கவும் மாட்டேங்கிறாங்க. இருக்கும்போது வந்து பையனை குறை சொல்றது எல்லாமே பண்ணாங்க. அப்பயுமே அவன் அப்படி சொல்லாதீங்க, அவன் ஒரு கட்டத்துல நல்லபடியா வருவான், வேலைக்கு போகாத குத்தி காமிச்சு ஒவ்வொன்றும் எங்க வீட்டுக்காரர் சொல்லும் போதெல்லாம் சரியாயிரும் சரியாயிரும்னு அவருக்கு நான் ஆறுதல் கொடுத்துட்டு இருந்தேன். எங்க மாமியார் அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க, அப்படி இருந்து அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருந்தாருங்க. இல்ல இப்ப அவரு கணவரா அவர் இறந்ததுக்கு பின்னாடி அவருக்கான சடங்குகளை மகளா மனைவியா நீ செஞ்சியாமா? எல்லாமே செஞ்சுட்டேன்னா என் அம்மா வீட்டுல தானே செஞ்சேன். யாருமே வந்து சடங்கும் பண்ணல, எதுவும் பண்ணலண்ணா. பண்ற கூட வந்து நிக்க மாட்டேன்ட்டாங்கண்ணா. அவர் இறந்தாரு எல்லாமே என் பக்கம் திருப்பிட்டு எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கண்ணா. இப்போ ஒரு ஆறுதல் கூட வந்து நிக்க மாட்டேங்கிறாருங்கண்ணா. எங்க மாமனார் என்ன பிடிச்சி அழுதாரு. அங்க போனதுக்கு அப்புறம் எங்க மாமியார் கூட செஞ்சுட்டு எதுவுமே பண்ண மாட்டேன்ட்டாங்க. இப்போ தன்னந்தனியா என் புருஷனை இழந்துட்டு இப்படி உக்காந்துட்டு இருக்கேன் நான் இந்த கோலத்துல. லாஸ்டா அவரு சாவறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முளை பூ வாங்கி கொடுத்தாருண்ணா. அதுக்கப்புறம் முழுசா எல்லாத்தையும் இழந்துட்டு உட்காந்துட்டேன் நானு. மனுஷனுக்கு என்னன்னா ஆனா கன்ஃபார்ம் ஆக போகுதுங்கண்ணா. அதையுமே சொன்னாருங்கண்ணா. எங்க மாமனார்ட்ட தான் சொன்னேன், அவன் போயிட்டான், கன்ஃபார்ம் ஆக போகுது, நான் என்ன பண்ணுவேன், தங்குச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு எங்க மாமியார்ட்ட போய் எங்க மாமனார் சொல்லிரு அது தப்பா பேசிட்டாங்கண்ணா. அது வேண்டாண்ணா, அது நான் சொல்லல, தப்பா பேசிட்டாங்க. அது காலைல எங்க மாமனார் ஃபோன் பண்ணாருங்கண்ணா. ஃபோன் பண்ணிட்டு எனக்கு ராகுலோட ஆதார் கார்டு, ஃபோனு, அவனோட நகை எல்லாமே வேணும். அது இல்லாம அவன் சம்பாதிச்சது அவன் கிழிஞ்ச துணியா இருந்தாலும் எனக்கு எல்லாமே வேணும், அவனோட டிராஃபி எல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டாங்கண்ணா. எனக்கு அவங்களும் அவங்க வீட்டுக்கு நான் வரேன்னு சொல்லியும் நீ வராதுன்னு தான் சொன்னாங்களோ தவிர கருப்பு இன்னைக்கு நடக்குது நான் வந்துட்டு அது போயிடுறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கும் வேணான்னு சொல்லிட்டாங்கண்ணா. என்னை உள்ள விட மாட்டேங்கிறாங்க, என்னை நுழையவே விட மாட்டேங்கிறாங்க. என்னை அவ்வளோ டார்ச்சர் பண்றாங்கண்ணா. அவர் வந்து என் கூட வாழவே இல்லைன்னு சொல்லி அப்படியே மறைச்சிடணும்னு நினைக்கிறாங்கண்ணா எல்லாத்துலயுமே. ஃபர்ஸ்ட் எல்லாம் மறைக்கணும், நான் அவர்கிட்ட கேட்கும் போதெல்லாம் அவரு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அது முழுசாவே அப்படியே போயிடுச்சு. மாமியார் இதுதான் பிளஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கண்ணா. வர வேணாம், எனக்கு அவ வேண்டாம், எனக்கு என் பையன் போயிட்டான், எனக்கு என் பொருள் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வண்டி, அவங்க பையனது எல்லாமே வேணும்னு சொல்லி நிக்கிறாங்க. ஆனா நான் அதை நான் கொடுக்க மாட்டேங்கண்ணா. நான் வாழ்ந்தேன்றதுக்கு எனக்கு அது ஒண்ணுதான் அடையாளத்துக்கு இருக்கு, நான் கொடுக்க மாட்டேன். அவனோட ட்ரெஸ்ஸிங், அவரோட டிராஃபி, இது மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. இது எல்லாமே வேணுங்களாமா, எனக்கு எல்லாமே வேணும். அவர் வச்சிருந்த ஏசி முதற்கொண்டு எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எல்லாமே இருக்குங்கண்ணா, எல்லாமே வச்சிருக்கேன். நான் எனக்கு தாலி பிரிச்சு கோத்தது, கல்யாணம் ஆனது, எங்க மாமியார் என் கூட வீடியோ எடுத்திருந்தாங்க, என் மாமியார் என் கூட வீடியோ எடுத்தது எல்லாமே வச்சிருக்கேங்க. நானும் எங்க வீட்டுக்காரர் தனியா இருந்தபோது போட்டோ எடுத்தது எல்லாமே வச்சிருக்கேங்கண்ணா. எங்க மாமியார் என் புருஷனை எப்படியெல்லாம் பேசினாங்கிறத முதற்கொண்டு ஆடியோ வச்சிருக்கேன், எல்லாமே நான் வச்சிருக்கேன். அவங்கனால மட்டும்தான் என் புருஷனை விட்டு போயிட்டான்னு நான் சொல்லுவேன். அவர்னால மட்டும்தான் நான் இழந்துட்டு உட்காந்துட்டு இருக்கேங்கண்ணா அந்த மனுஷனை.